நமஸ்காரம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. தஞ்சாவூர் ஆசிரமத்தில் இருக்கிற சேகர் இன்னைக்கு தீனநாதன் சாரை பற்றி நீங்கள் ஏதாவது பேசி ரெக்கார்ட் பண்ணியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ அனுப்புன்னு சொன்னார். நான் ரொம்ப அதுக்கு தயங்கினேன். அவர் 2வது முறையும் ஃபோன் பண்ணி இதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் என்னென்னா, தீனநாதன் சார் எப்போதுமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனோடு பண்ணணும்னு ஆசைப்படுறவர். நான் சாதாரணமாக என்னோடய மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் இங்கே நம்ம நண்பர்கள் நல்லா ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி சத்தம் இல்லாமல் சவுண்ட் ப்ரூஃபோட லைட்டெல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லி இதை நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் சாரோட இது தான். ஏன்னா ஹீஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எதுவுமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு ஆசிரமத்தில் மீட்டிங்கில் பேசணுன்னா அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் கூட கரெக்டாக பண்ணிக்கணும், எப்படி நிற்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். ட்ராமாவில் நடித்தாலும் அப்படி தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். அதனால் அப்படி அமைஞ்சது. 1969 வருஷம் எங்கள் ஃபேமிலி மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ நான் பீட்டர்ஸ் ஹைஸ்கூலில் 10th சேர்ந்தேன். எங்கள் வீடு ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், எதிர்த்தாப்புல வீடு. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு பெல்னு ஒன்று அடிப்பா 9:45, அது அடித்தோன்னே தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பி போவேன். கரெக்டாக ப்ரேயருக்கு சரியாக இருக்கும். அது மாதிரியான வீடு அது. அப்போது நான் கார்த்தால என்ன பண்ணுவேன், வாக் பண்ணிகிட்டே படிக்கிற ஹேபிட் உண்டு எனக்கு. கையில் புக்ஸ் வச்சுட்டு அந்த வராண்டால் அப்படியே ஓப்பன் வராண்டா அது படிச்சுட்டே இருப்பேன். அப்போ ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு அமைதியான ஆசிரியர் கார்த்தால ஒரு 6:30 மணிக்கெல்லாம் பாஸ் பண்ணுவார். பாஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போவார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா என்னோட வாத்தியார் கிடையாது அது. யார் இது இப்படி ஒரு அமைதியான ஒரு வாத்தியார் போகிறாரு ஸ்கூலுக்குலன்னு கேட்டுருப்பேன். அப்புறம் கேட்டுனோம், அவர் தான் மிஸ்டர் சிவ தீனநாதன். அப்போ தீனநாதன் சொல்லுவாங்க, தீனன் சார்னு சொல்லுவாள். அவர் தான் அந்த வாத்தியார். 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அவர் பாட்டுக்கு அமைதியாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் படிப்பார். அப்புறம் 8 மணி வாக்கில் போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய்ட்டு வருவார். அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன அறியாமல் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. ஆனால் அவர் இங்கிலீஷ் மீடியம் வாத்தியார், நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். அதனால் ரொம்ப பண்ண முடியல. ஏதோ நல்லா மார்க்லாம் வாங்கின போது கூப்பிட்டு சொன்னார், நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆமாம், போய் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணு, போய் கிரிக்கெட் விளையாடு சாயந்தரத்தில் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவார். அப்புறமா நான் காலேஜ் படிக்கிறதே, செகண்ட் இயர் படிக்கிறதே ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷனில் ஒரு ட்ராமா போட்டார். அப்போ பாடிண்டே நடிக்கிறதுக்கு அந்த கரம்பை சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கார் அந்த அந்த பாத்திரத்தில். அவரால் வர முடியாத ஸ்டேஜில் என்னோட ஃப்ரெண்டு பட்டாபிராமன் சொன்னால், எய்தாப்பில் கிருஷ்ணன் இருக்கானே சார், அவனே நல்லா பாடுவானே அப்படின்னு. அப்படியே எனக்கு தெரியாதே, வர சொல்லுன்னார். போனேன், பாட்டெல்லாம் பாட சொன்னார். பாட்டு பாட சொன்ன உடனே நானும் பாடினேன். எல்லா பாட்டும் நல்லா பாடுறேன், உனக்கு அந்த வேஷத்தை நானே கொடுத்துட்றேன், நீயே பண்ணு அப்படின்னார். அப்புறம் நம்ம சாதுவோமோட தம்பி வேலாயுதம் சார் பாட்டு எழுதுவார். அவரும் கேட்டவுடனே கிடுகிடுன்னு எழுதுவார். அவர் ஒரு நாளைக்கு நீ என்னென்ன பாட்டெல்லாம் பாடுற, சினிமா பாட்டு மிட்டெல்லாம் ஒன்று வரிசையாக பாடிட்டு இருந்தேன். பழைய பாட்டெல்லாம் எடுத்து பாடினேன். அவர் கேட்டுனே இருந்து வேறு பாட்டு பாடினார். கடைசியில் அந்த ஓர் 1000 பார்வையிலே அப்படின்னு அந்த வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படம், அந்த பாட்டு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், டியூன் தெரியும், பாட்டு தெரியாதுன்னு. சரி பாடுனார். தெரிஞ்ச அளவுக்கு பாடினேன். உடனே அவர் அது என்ன வேஷம்னா, ஒரு பௌத்த பிக்ஷு முதல்ல இந்த பாட்டு பாடி சந்திரகுப்த மௌரியரை மீட் பண்ணுவார். அதே மாதிரி கடைசி சீனில் அந்த சந்திரகுப்தருக்கு உனக்கு பூர்ண நிர்வாணம் கொடுக்குறேன்னு தீட்சை கொடுப்பார். இதுதான் என்னோட ரோல். முதல் சீனில் வருவேன், கடைசி சீனில் வருவேன். 2லையும் பாட்டு பாடணும். அதே மாதிரி ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு காலை மடிச்சு போட்டுட்டு பாட்டு பாடணும். இதுதான் என்னோட ரோல். அப்போ வேலாயுதம் சார் பாடும்போது நான் உடனே இந்த 2வது இந்த சரணத்தை பாடும்போது உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. கேட்டோன்னே எழுதிடுவார் கிடுன்னு. அது என்னன்னா, காணும் நம் சுகங்கள் எல்லாம் சிறு காற்றினில் மாறிவிடும், அந்த வானுரை தெய்வமல்லால் நம் வாலிபம் வாடிவிடும்,
நம் வாழ்வினில் நம்பிக்கையே ஒளி வாழ்வினை காட்டிவிடும். நான் அந்த சரணம் பாடணுன்னு கிட்டக்கிட்டு எழுதினார். கரெக்டாக அந்த மீட்டர்லாம் செட் ஆச்சு. அதே பாடினேன். அதே மாதிரி இன்னொரு சரணமும் எழுதினா அதை கடைசி சீனில் பாடுவேன். இப்படி தான் தீனநாராயண சாரோட அறிமுகம் கிடைத்தது. அது நான் படிக்கும்போது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் டிகிரியில் புஷ்பம் காலேஜில். அப்போ என் தம்பி, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணால், சுவாமி விவேகானந்தா ஹிஸ் கால் டு நேஷன் ஒரு சின்ன புக்கு கொடுத்துருந்தான். இவரை பார்க்கறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த புக்கை படித்தோன்னே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த யங் ஏஜில் அவரோட வீர உரைகள்லாம் படித்தோன்னே நம்மளும் ஏதாவது வாழ்க்கையில் பண்ணணும், இந்த நேஷனுக்கு பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஆகணும் அப்படின்னு ஒரு வேகம் வந்தது. அந்த வேகத்துக்கு கடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் நான் சாரை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாட்டு பாட சொல்கிறேன். பாட்டு பாடினா அந்த ட்ராமாவில் நடித்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி கேட்டார். என்னென்ன நான் இது மாதிரி ரீசெண்டாக இது மாதிரி புக்கு படித்தேன், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அது மட்டும் அவர் ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்தவரோ ஜானகி மாதாட்ட போனவரோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம். எப்படி அந்த குரு மகிமையில் என்னென்ன எழுதியிருக்காரோ அதெல்லாம் அவரோட அந்த கோவில் படியில் உட்காந்துன்னு பேசுவோம். சாயந்தரம் காலேஜ்லேருந்து வந்தோடனே கிடங்கு மூஞ்சி அனுப்பிட்டு போயிடுவேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பார். உட்காந்துன்னு பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் அவருடைய சைக்கிளில் தள்ளிட்டு ஆரியபவன் மட்டும் போவோம். ஆரியபவனில் எனக்கு ஒரு மசாலா டீ சாப்பிடுவோம் 2 பேரும். அப்புறம் அப்படியே ராஜராஜ சோழன் சரி கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துடும். அவருக்கு இதுக்கு போயிடுவார். இதுதான் எங்களோட ரொட்டீன். அப்போ தான் ஜானகி மாதாவை பற்றி பேசினார். அப்புறம் புக்ஸ் எல்லாம் கொடுத்தார். விவேகானந்தா புக்கெல்லாம் கொடுத்தார். அப்புறம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருந்தேன். விவேகானந்தர் புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொன்னார். அப்புறம் மெதுவாக தன்னை பற்றி அப்போ தான் ஆரம்பித்தார். அவர் மேலே வீதியில் இருந்தது, ஜானகி மாதாவை பார்த்தது, அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தது எல்லாம் சொல்லி நான் உடனே ஜானகி மாதாவை பற்றி புக் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இருக்கே தரேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாராயண சுவாமின்னு நம்ம சுவாமி குருதாசானந்தார் எழுதின அந்த புக்கை கொடுத்தார். அந்த சோம்னியர் ஒன்று அதுவும் கொடுத்தார். 2ஐயும் படித்தேன். படிச்சுட்டு டெய்லி கேட்பார், எங்கே படிச்சிருக்க, இது மட்டும் படிச்சிருக்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பார். படித்து முடிச்சுட்டு கொடுத்தேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் இந்த நான் யாருன்னு அந்த புக்லெட்டை கொடுத்தார். கொடுத்து இதை படித்து பாருங்க அப்படின்னாரு. படித்தேன். எனக்கு அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது என்ன இப்படி ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளில் திருப்பி கொடுத்தேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னேன். அதான் நினச்சேன் நான், இந்த வாட் ஐ தாட். சரி வச்சுக்கோ, அது ஒரு பக்கம் வரட்டும் உனக்குன்னார். எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவோட பெரியப்பா 1892 பான். அவர் அவரோட 1904 அந்த ரேஞ்சில் பகவான் விருப்பாட்சிக்கையில் இருந்தபோது 1 வருஷம் இருந்துட்டார். இங்கேயே அவரோடையே இருந்தார். அவரோடையே இருந்து பிக்ஷைக்கு போய் சாப்பிட்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பகவானை பார்த்து பகவான் அவர் சொன்னார், உனக்கு இந்த லைஃப் இல்லை, நீ போய் குடும்ப வாழ்க்கை நடத்து, உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னா பகவான் சொன்னோடனே திரும்பி சென்னையில் இம்பீரியல் பேங்க்ல இருந்தார். அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்தி அவருக்கு அந்த வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளோட பழக்கம்லாம் உண்டு. எல்லா திருப்புகளும் அத்தாரிட்டி அவர் படித்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு வள்ளிமலை சுவாமிகளோட இருக்கும்போது ராத்திரி எங்கேயோ பாத்ரூம் போயிட்டு வரது ஒரு புலி சிங்கம் மாதிரி ஏதோ பார்த்துட்டு ஓடி சுவாமிகள்கிட்ட புலி வருது, சிங்கம் வருதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே சுவாமிகள் சொன்னார், இல்லை புலி சிங்கம்லாம் இல்லை, உனக்கு தேவி உபாசனை கிடைக்க போகிறது, கவலைப்படாதுன்னு சொன்னால் உடனே ஒரு தேவி உபாசனை கிடைச்சது அவருக்கு. அதை நல்லா பெரிய அத்தாரிட்டி ஆனார். அதில் அதை எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தீட்சை எடுத்து வைக்கிறதுக்கு மன்னார்குடி பக்கத்தில் பைங்காநாட்டில் இருந்தார். வருவார். அங்கே அப்பாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணி வச்சு எங்களுக்கெல்லாம் ஏதோ பாட்டு கேட்டு சொல்லுவார். இலையில இறைக்காம சாப்பிட்றது, அப்புறம் பேனாவில் எழுதும்போது அழகாக எழுதுறது, அடிக்காமல் எழுதுறது, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்களை சொல்லிவிட்டு அப்புறம் பகவானை பற்றி ஏதோ சொல்லுவார். பகவான்னு தெரியாதப்போ அப்படி சாப்பிடுவோம், இப்படி சாப்பிடுவோம், பிக்ஷை எடுத்து சாப்பிடுவோம், ஒன்றும் வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நான் 7 வயசு பையன் அப்போ சும்மா ஏதோ கதை மாதிரி சொல்லுவார். சரி, நான் ஏதோ இப்போ பெரிய ஆள்கிட்ட பெரியவர்கிட்ட இருந்துட்டு வந்திருக்காரு வேறுங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும். ஒன்றும் பகவான்னு தெரியாது. அப்புறம் அவரோட காலெல்லாம் பிடிச்சி விட சொல்லுவார், மசாஜ் பண்ண சொல்லுவார். நான் விளையாடுற நேரத்தில் போய் பிடிச்சி விடுவேன். அப்போ கேட்பார், இப்போ விளையாட போகிற பையனை உன்னை கால் பிடிச்சி விட்றேன்னு நினைக்காத, இதெல்லாம் உனக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நான் யார் புக்கு கொடுத்த உடனே அப்போ தான் பகவானை பற்றி இப்படி தாத்தா சொன்னது யாருன்னு தெரியாத பகவான் வந்துட்டார் லைஃப்பில். அப்புறம் சார் நான் யார் கொடுத்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு படி அப்படின்னாரு. அப்புறம் 1 மாதம் கழிச்சு நான் கேட்டேன், மறுபடியும் கொடுங்க புக்குன்னு. கொடுத்த உடனே அப்போ நல்லா புரிஞ்சுது.
இவ்வளவு சிம்பிளான விஷயம் தானே இது வந்து நம்ம என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்டேன். ஆமாம்மா அவ்வளோ சிம்பிள் தான், ஆனால் வந்து ஒரு குருவோட அருள் இருந்தால் தான் வந்து நிறையா நிலைச்சு நிற்க முடியும். அதில் இல்லைன்னா வந்து நம்ம வாசனையோட இதெல்லாம் இழுத்துரும் நம்மளை வெளியில். சிம்பிளான விஷயம் நம்ம ஈஸியாக அதை கை நழுவி போடுற மாதிரி ஆகிடும். அதனால ஒரு குருவை நீ பிடிச்சிக்கணும், வந்து அவரே சரண்டர் ஆகணும். நீ பகவானே குருவாக எடுத்துக்கலாம், ஜானகி மாதாவையும் குருவாக எடுத்துட்டு சரண்டர் ஆகிடு, நான் அப்படி தான் இருக்கேன்னு ஒரு சரணாகதி வழியை சொல்லி கொடுத்தார். அப்போ தான் அதாவது பக்தியும் சரணாகதியும் பண்ணாலே ஜீவன் முக்தனாகலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஊர்ஜிதமாக அறுதியோட சொன்னார். அது சரின்னு அவரோடையே இருந்திருக்கேன். அப்புறம் வந்து டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு வேலைக்கு வந்தேன். அதனால அடிக்கடி போய் பார்த்துட்டு இருப்பேன். அந்த தொடர்பு விடவே இல்லை. அந்த சின்ன வயசில் வந்து ஏற்பட்ட தொடர்பு அது விடவே இல்லை. கண்டினியூஸாக ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்துட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்லையும் வழி நடத்துவார், அழகாக லெட்டர் எழுதுவார். எழுதிட்டு அப்புறம் 1987 முதல்ல அவர் ரிட்டையர் ஆன உடனே பகவான் ஜெயந்தி ஜானகி மாதா ஆசிரமத்தில் கொண்டாடும் போது அங்கே இருந்த வாசுதேவன் சார் வந்து நீங்கள் ஏதாவது 2 பசங்களை பேச வைங்களேன் அப்படின்னு சொன்னார். உடனே பகவானை பற்றி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவரோட உபதேசம் அப்படின்னு சொல்லி 2 இது எழுதினார். எழுதி லைஃப் ஹிஸ்ட்ரியை அந்த சின்ன பையன் ஒருத்தன் படித்தான், கௌரியோட தம்பி, அவன் பேர் மறந்துட்டானா, அவன் படித்தான். இந்த உபதேசத்துக்கு 2-3 பேரை ட்ரை பண்ணியிருக்கார். பண்ணி அது தெரியாது எனக்கு லெட்டரில் எழுதினார். இது மாதிரி நான் 2-3 சின்ன பசங்களை ட்ரை பண்ணேன், அவங்க சரியாக அமையலை அந்த உபதேசம் சொல்கிறது, அதனால நான் வந்து உனக்கு இதை அனுப்புகிறேன், நான் இன்னும் மாணாக்கனாகவே நினைக்கிறேன். 1987 நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், யூ ஆர் ஸ்டில் மை ஸ்டூடெண்ட், அதனால் நீ அந்த பேச்சு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரும், அப்படியே ஃபுல்லாக அப்படியே நொட்டு பண்ணிக்கோ. ஏன்னா நீ பேசும்போது தயங்காமல் பேசணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பேச போகிறேங்கிறது உனக்கு மனசுலேருந்து அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த சில வேர்சஸ்லாம் வருது, அந்த இடத்த நான் நேரம் வரும்போது நீ எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. சரின்னு டு த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படியே நோட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போய் அவர்கிட்ட ரிஹர்சல் பண்ணாமல் அவர் எதையுமே அலோவ் பண்ண மாட்டார். சரின்னு பேசி காமிச்சிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேர்சஸ்லாம் சொன்னேன். அவர் சொல்லிட்டு ஒன்றுமே கரெக்ஷன் சொல்லலை, ரொம்ப கரெக்டாக இருக்குது, இப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ அந்த ஸ்பீச்சில் நான் வந்து 1987 பேச ஆரம்பித்தேன். அப்புறம் ஆசிரமம் ஃபங்க்ஷனுக்கெலாம் அந்த பேசும்போதெல்லாம் ஏதாவது பேச சொல்லுவார், அதெல்லாம் எழுதி கொடுத்துருவார், ரிஹர்சல் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் நாகராஜனும் அந்த ஜானகி மாதா ஆசிரமத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த ஜானகி நிலையம்னு இருந்ததை நாகராஜனும் நானும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றணும், அப்போ தான் இன்னும் இதுவாக இருக்கும், ஸ்தாபிதமாகும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். சாரை கேட்டோம், ஆமாம் பண்ணலாமே அப்படின்னு சேங்ஷன் பண்ணார். உடனே வாசுதேவன் சார்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு ட்ரஸ்ட் டீல் ஒன்று காப்பி வச்சுருந்தார். அதை காமிச்சு நான் போய் மெட்ராஸில் ஒரு வக்கீலை பார்த்தேன், ஒரு இன்கம் டேக்ஸ் வக்கீலை பார்த்தேன், சீதாராமன் பேர். அவர் சொன்னார், நீ சொசைட்டியில் பண்ணாத, நீ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நீ 12A இதில் பண்ணிவிடு, இன்கம் டேக்ஸில் பண்ணு, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னார். சரின்னு 12A ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணி அதை வந்து குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரம்னு ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டாக கொண்டு வந்தது. அப்போ வந்து அது பிரசிடெண்ட்டாக டாக்டர் சுவாமிநாதன் வச்சுன்னு எல்லாம் பண்ணும்போது சார் சொன்னார், நீ செக்ரட்டரி ஆகிக்கோ, அவன் கேட்பார், நீ ஆகிடு அப்படின்னு சொன்னார். சரி, என்ன செக்ரட்டரி ஆனேன். ஸோ என்னால் முடிஞ்ச மட்டும் போய் பண்ணிட்டு இருப்பேன். நாகராஜன் அங்கேயே இருந்து அவனுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பானது. அங்கேயே இருந்து எல்லாம் பண்ணான், வந்தான், சாரை பார்த்துட்டதெல்லாம் வந்தான். நான் முடிஞ்ச போதெல்லாம் போயின்னு இருப்பேன். இது மாதிரி தீனநாதன் சார் வந்து இது மாதிரி வந்து தீனனை பற்றி பேசுறதுங்கிறது நான் எப்போதுமே தயங்குவேன். ஏன்னா தீனன் சார் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும். பேசி ஒன்றும் அது பேசுறது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனால் அதே மாதிரி வாழணும், எவ்ரி டே நம்ம அதை வாழ்ந்து காட்டணும். அதுதான் அவர் சொல்லி கொடுத்த ஒரு சொல்லாமல் சொன்ன ஒரு இது. எப்பப்பெல்லாம் அந்த சரணாகதி நிலையிலேருந்து உனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி வெளியில் வரையும் உனக்கு வந்து ஒன்றறியாமல் நீ வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவ, அப்போ நீ நினச்சிக்கலாம் நம்ம வந்து பகவானை மறந்துட்டோம், அம்மாவை மறந்துட்டோம்னு தெரியும் உனக்கு. இப்போ மறுபடியும் போய் சரண்டர் ஆகணும், இப்படி தான் லைஃப்பை ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃபார் மீ தீனன் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப்.
அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவரோட நடந்திருக்கு. ஏன்னா 15 வயசுலேருந்து பழகியிருக்கோம். நிறையா உணர்ச்சிகள் உண்டு, எல்லாம் உண்டு. அடி உதை எல்லா ஷேப்லேயும் சரச சாமதான பேத தண்டம் எல்லாம் பண்ணுவார். திருத்தணும்னா எல்லாம் சொல்லுவார். சொல்கிற நேரத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா சொல்லுவார், சாஃப்டாக சொல்லணும்னா சொல்லுவார். இது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து ஒரு குருகுல வாசம் பக்கத்துலேயே இல்லாட்டா கூட குருகுல வாசம் தொடர்பு கொண்டு அடிக்கடி பார்க்கறதுனால இப்படியே ஷேப் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் ஒரு தடவை சொன்னார், நான் ரமணாசிரமத்தோடு அடிக்கடி நான் 78லேருந்து வர ஆரம்பித்தேன். வந்து ரொம்ப தொடர்பு ஜாஸ்தியாச்சு. அப்புறம் வந்து அப்போ இருந்த பிரசிடெண்ட் சுந்தரமண்ணா வந்து சொன்னார், நீ வந்து பேங்க்கில் இருந்து என்றைக்காவது ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும்னு நினச்சா அந்த நெக்ஸ்ட் டே யூ ஹேவ் டு ரிப்போர்ட் டு மீ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அது மாதிரியே ஆச்சு. வந்தபோது அதுக்கு முன்னாடி இருந்த இங்கே தொண்டு செஞ்சுட்டு இருந்த 2-3 வயசானவளால் முடியாமல் போனது. அதனால அவள் வந்து கிளம்புற ஸ்டேஜில் வந்தோடனே நான் அந்த நேரத்தில் வந்து என்னை இன்வால்வ் பண்ணிட்டேன். சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து முன்னாடியே சொல்லுவார், நான் அடிக்கடி ரமணாசிரமத்துக்கு போகும்போதே சொல்லுவார், நீ ரமணாசிரமத்துக்கு தொண்டு செய்யணும்னு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அம்மாவுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவரோட வாக்கு படித்தது. அதனால நான் வந்து இங்கே 2007லேருந்து ஒரு ஃபுல் டைமாக செய்ய ஆரம்பித்தேன். சாரை போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வேலை ஜாஸ்தியானதுனால ரொம்ப பார்க்க முடியாமல் போச்சு. ஒரு மாதம் முன்னாடி போயிருந்தேன். அது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அப்போ சாரை பார்க்கணுன்னு தோணித்து எனக்கு. ரொம்ப நாள் இருக்க மாட்டாருன்னு தோணுனோடனே ஒரு உந்துதலில் போய் சேர்ந்தேன். போய் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார், நீ வந்து ரமணாசிரமத்தை விட்டு எங்கேயும் போயிடாத, கடைசி மட்டும் நீ அங்கே தான் இருக்கணும், வந்து பகவான் உன்னை பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னார். நான் அது வந்து ஒரு பார்ட்டிங் மெசேஜாக எடுத்துனேன். ஏன்னா அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக போயிட்டார், அடுத்த இதில் போயிட்டார் அவர். அதுதான் நான் சாரை பார்த்து பேசினது கடைசி முறை. அப்புறம் நாகராஜன் ஃபோன் பண்ணால் இது மாதிரி சார் முக்தி ஆகிட்டாருன்னொன்னே சரி கிளம்பி போனேன். கிரிமேஷனுக்காக தான் போக முடியுது. இது வந்து தீனநாதன் எனக்கும் ஏற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு தொடர்பு. இது எப்படின்னா, இது மாதிரி ஒருத்தரையும் அவர் ஆட் பண்ணிருக்கார். இது என்னமோ பெரிய யூனிக் எனக்கு மாத்திரம் நிகழ்ந்ததுன்னு கிடையாது. ஒருத்தருக்கும் அவரோட வழியில் அவரோட ஸ்டூடெண்ட் எல்லாம் கடைசி மட்டும் அவரை விடாமல் கடைசியை தொடர்பு கொண்டு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து ஒய்ஃபை வச்சுன்னு வந்து குழந்தைகளை வச்சுன்னு வந்து அடுத்தடுத்து அவள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கான். பகவான் சாரோட தொடர்பை விடக்கூடாது அப்படின்னு அவரோட இதில் இருந்திருக்கான். ஒரு நல்ல ஒரு நவரத்ன மாலையில் ஒரு மணிக்கும் ஒரு சிறப்பு உண்டு இல்லையா, ஒரு ரத்தனத்துக்கும் ஒரு சிறப்பு. அது மாதிரி சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒரு ரத்தனங்கள், அதெல்லாம் நம்மெல்லாம் மாலையாக சேர்ந்து அவரோட பாதார விந்தத்தில் அதை மாலையை சமர்ப்பிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிறது தான் இதில் வந்து ஒரு இது. முக்கியமாக அவரோட இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து எனக்கு ஈடுபாடு சரணாகதி இருந்ததுனால நிறையா பேசுவோம். அப்போ வந்து இந்த திருவாச்சகத்திலேருந்து அடிக்கடி சொல்லுவார், தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா யார்குலோ சத்துரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது என்பான். நான் வந்து ஒன்று அடைஞ்சதுனால ஒரு பெரிய ஆனந்தத்தை பெற்றேன், என்ன எடுத்துன்னு நீ என்னத்தை பெற்ற, இப்போ நம்ம 2 பேரில் நான் தானே கெட்டிக்காரங்கிற மாதிரி பாடியிருக்கார் மாணிக்க வாசகர். அதையே வந்து பகவானும் லாபனி இகபர லாபமில் என்னை உற்று லாபம் எண்ணுற்றனே அருணாச்சலா அப்படின்னு பாடியிருக்காரு பகவான். அதனால நம்ம ஒன்றுமே இல்லாத நம்மளை ஆட்கொண்டு ஒரு குரு அருளில் நம்மளை சரியானபடி வழி நடத்தி ஒரு நம்ம வாழ்வாங்க வாழறதுக்காக ஒரு இதுவும் சார் பண்ணி கொடுத்தார். அடிக்கடி சொல்லுவார், நீ வந்து பணம் வேணும் பதவி வேணும்லாம் வேண்டிக்காத, ஜீவன் முக்தனாகணும் பிறவி இல்லாமல் போகணும் அதுதான் நீ வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். மற்றதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத அப்படிம்பார். ஸோ அதனால் அது நிச்சயமாக அவரோட அருளால் அதை நான் நிச்சயமாக அடைவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இதை வந்து சாரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், அது வந்து இஸ் எ வே ஆஃப் லைஃப். தீனநாதன் இஸ் எ வே ஆஃப் லைஃப். நம்ம ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்மளை செம்மப்படுத்தி நடத்தினாலே அதுதான் தீனநாதன் சார். அதுதான் நமக்கு அவருக்கு நம்ம செய்கிற ஒரு மகத்தான ஒரு பணி அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை என்னை ரொம்ப கேட்டுன்ற சேகருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் சாரை பற்றி பேசினா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன்னு நான் பேசுறது இல்லை. அவர் நீ வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்னாரு. சரின்னு பேசுகிறேன். ஜெய ஜெய ஜானகி ரமணன்.